எதிர்வரும் 2026 மத்திய பட்ஜெட்ல நம்ம மருத்துவ உபகரணங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சு எவ்வளவு குறைவா பண்ண முடியுமோ பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எவ்ரி 3-4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் எக்யூப்மெண்ட் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ மலிவான விலையில எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதை வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணும்போது பேஷண்ட்ஸ்க்கு நல்ல உயர்தர சிகிச்சை வழங்க முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இப்போ நிறைய ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்போ ப்ரீ எக்ஸ்டிங் டிசீஸ், டே 1 கவரேஜ் அந்த மாதிரி நிறைய ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி பண்ணும்போது எல்லாருமே இப்போ 30-40% இருக்கிறது 80-90% ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாம் எடுத்து பண்ணும்போது மக்கள் சேஃப்டியாக உணர்வாங்க. வருகின்ற பிப்ரவரி மாதம் மத்திய அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் பர்டிகுலரா ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு டாக்ஸ் ரிலீஃபோ இல்ல வந்து ஊக்கம் பண்ற மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ல இருக்க திட்டம்லாம் பாத்தீங்கன்னா பிஎம்ஏஒய் இருக்கு, பிஎம்ஏஒய் 2.0 இருக்கு, கிராமின் திட்டம் அது போன்ற திட்டங்கள்லாம் மத்திய அரசோட திட்டம் நிறைய இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அது இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு அப்படின்றது கேள்விக்குறி. தமிழகத்தை பொறுத்தவரையில ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களா பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஜி ஸ்கொயர் போன்ற மிகப்பெரிய காசா கிராண்ட் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் வந்து தங்களோட டாமினேஷனை வந்து ஃபீல்ட்ல நம்ம பார்க்க முடியுது. நிறைய ரியல் எஸ்டேட் வியாபாரிகள்லாம் தங்களோட தொழில் நஷ்டமடைஞ்சு போட்ட காசு எடுக்க முடியாம, நிலத்து மேல போட்ட காசு எடுக்க முடியாம வேற தொழிலுக்கே மாறி இருக்காங்க. டாக்குமெண்டேஷன்ல டாக்ஸேஷன் அதிகமா இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸோட காஸ்டா ஏறிட்டே இருக்கு. பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கான டாக்ஸேஷனும் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கான டாக்ஸேஷன்ல கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். பிப்ரவரி 1 மத்திய அரசு தனது பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. 2.5 years பேக் பாத்தீங்கன்னா 15% இருந்த டியூட்டியை வந்து 9% குறைச்சு 6% பண்ணாங்க மத்திய அரசாங்கம். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தங்க விலை ஏறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வியாபாரம் நல்லாவே இருந்தது. இப்ப மேலும் தங்க விலை உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளால அதிகமாயிட்டு வருது. இந்த சூழ்நிலையில இம்போர்ட் டியூட்டி இன்னும் கொஞ்சம் குறைச்சு பிளஸ் ஜிஎஸ்டி வந்து 3% இருக்கு. வேட் இருக்கும்போது 1% ஜிஎஸ்டியா இருந்தது. அது வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிற்பாடு 3% பண்ணாங்க. ஸோ அதை வந்து எகைன் அதுல இருந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஒரு 1% அந்த ரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இப்போ மக்கள் இந்த தங்க விலை ஏறி இருக்கிற சூழ்நிலையில மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும், வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.